ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வெண்டைக்காய் புளிமண்டி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணி வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம வெண்டைக்காய் மட்டும் சேர்க்க போகிறதில்ல, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்தா குழம்பு நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த உள்ள காய்கறிலாம் எடுத்து சாப்பிடுவாங்க. பாருங்க, நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா வேகட்டும். பாருங்க, இப்பவே நல்லா வெந்துருச்சுல்ல. இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு புளி தண்ணியும், உப்பும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வேக விட்டுருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு சீரகமும் சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. வேக விட்டுட்டோம் அப்படின்னா புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதை நம்ம சாதத்தில் போட்டு நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் புளிமண்டி நாங்கள் இப்படி தான் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த புளிமண்டி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.